எங்கிட்டு இருந்து தான் வருமோ இந்த சளி, இருமல், தும்மல். பசங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட வாங்கி குடுத்தது கிடையாது. ஆனாலும் வருது இந்த சளி, இருமல், தும்மல்னு. இதுல வேற என் வாய்ஸ் மிமிக்ரி வாய்ஸ் மாரி மாறி மாறி வருதுன்னா பாத்துக்கோங்களேன். இதுக்கு எங்க ஆச்சி சொன்ன வைத்தியம் தான் சுக்கு, மல்லி, திப்பிலி, மிளகு, கொஞ்சம் டீ கம கமன்னு இருக்கணுன்றதுக்காக ஏலக்காயும் சொன்னாங்க. இதை நல்லா தட்டுன்னு தட்டிட்டு ட்ரையா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மல்லியும் சுக்கும் மட்டும் கொஞ்சம் அளவு ஜாஸ்தியா இருந்தா இன்னுமுமே வாசனையா இருக்கும். இந்த மிளகு, திப்பிலி, ஏலக்காய்லாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மல்லியும் சுக்கும் மட்டும் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்ல கமன்னு இருக்கும். இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அம்மிக்கல், ஆட்டுக்கல் எதில் வேணாலும் தட்டி எடுத்துக்கலாம். நான் தட்டி பார்த்தேன், சவுண்டு தான் கேட்குதே தவிர அரைஞ்ச படம் இல்லை. நம்மகிட்ட தான் இருக்கே நியூஜென் ஆட்டுக்கல், வேற ஒன்றும் இல்லை, என்னோட மிக்சர் கிரைண்டர் தாங்க. ஒரு 2 பல்ஸ் கொடுத்தேன், நல்லா அரைஞ்சிடுச்சு. ரொம்ப வலுவலுன்னு மட்டும் அரைக்காதீங்க. இன்னொன்று மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன துண்டு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இருக்கிறதுலே ரொம்ப சின்ன துண்டாக இருக்கணும். இதை கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சோன்னா டீல நல்லாவே ஃபில்டர் ஆகிடும். இந்த ஆச்சி வைத்தியப்படியே யார் வேணாலும் குடிக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம். டீயில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டால் நல்லாவே இருக்கும், மணமாக இருக்கும். மசாலா டீ ரெடி. பால், தண்ணின்னு எதில் வேணாலும் கலந்து குடிக்கலாம். இனி நம்ம குழந்தைங்க சொல்லுவாங்க, மை மம்மி ஸ்ட்ராங் மம்மின்னு.